ஹாய் மக்களே, இன்னிலேருந்து நான் ஒரு ரெசிபிஸ் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஹோம் மேட் குக்ஸ், எல்லாருமே ஹோமில் ஈஸியாக மேக் பண்ண போகிற ரெசிபிஸ். இதில் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ், தட் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட சயின்டிஃபிக் வேல்யூஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபேட், நமக்கு எது நிறைய கிடைக்குதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அக்கார்டிங் வித் ரெசிபி. டுடே மை ஃபர்ஸ்ட் ரெசிபீஸ் எக் கறி. இதை தோசையோடு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சாப்பாடோடு சாப்பிட்லாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது ஆனியன். இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா டோட்டல் 100 கிராம்ஸில் ப்ரோட்டீன் 1.1 கிராம், விட்டமின் சி 12%, கால்சியம் 2%, அயர்ன் 1%, விட்டமின் டி 0, விட்டமின் பி6 5% அண்ட் மெக்னீஷியம் 2%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டொமேட்டோவோட டோட்டல் வேல்யூவில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் 1%, calories 18%, calcium 1%, iron 2% and potassium 5%. Then garlic பார்த்தீங்கன்னா mostly it will be giving lots of fibers. ஓகேங்களா. So it will help for us for digestion and total carbohydrate it will be giving 0.99, calcium 5.43, iron will be 0.05, magnesium will be 0.75 and phosphorus surprisingly it will be giving 4.59, potassium 12.03 and zinc 0.03. then அதில் ஆட் பண்ண ஒரு ஹாட் பாயில்ட் எக். ஓகேங்களா. calories will be 77, total fat content is 5.3 grams, அதில் saturated fat is 1.6 grams, cholesterol 212 mg, ப்ரோட்டீன் 6.3 கிராம்ஸ். இதுதான் நம்மளோட ஹை ப்ரோட்டீன் இன்னைக்கு இன்க்ரீடியண்ட்டில். விட்டமின் பி2 15%, விட்டமின் பி12 9%, விட்டமின் பி5 7%, பாஸ்பரஸ் 9%, செலினியம் 22%. ஸோ இன்றைக்கான இன்க்ரீடியன்ஸில் உள்ள மெடிக்கல் வேல்யூ அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெய்லி நான் யூஸ் பண்ணுற ரெசிபீஸ் அதோட மெடிக்கல் வேல்யூவும் நான் உங்களுக்கு இனிமேல் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அதில் கூட இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஒரு தனி ருசி வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
பறிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி, ஓல கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி, கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி, ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி, பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீரை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன், அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானே. அவளோடு இருக்கும் ஒருவித சிநேகிதனானே, அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீரை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை.
உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் இதை